ஹலோ விவஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ நமக்கு இன்னைக்கு 2023 மற்றும் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது மோட்டோலேருந்து ஜி சீரிஸை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறது ஜி சீரிஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஜி சீரிஸை வந்து மோட்டோவோட ட்ரூ ஃப்ளாக்ஷிப்பாக வச்சுருந்தாங்க. Z2 ப்ளே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜி ஃபோர்ஸ்னு ஒரு மாடல் வந்தது. அதெல்லாம் கீழே, அதாவது ஜி ஃபோர்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பிஓலட் பிளாஸ்டிக் கொடுத்துட்டு ஷட்டர் ப்ரூஃப் கிளாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஷட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டிக் எது அந்த மாதிரி கீழே போட்டால் உடையாதுன்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. அதே மாரி உடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க அந்த டைமில். இது வந்து ஒரு 820 ஸ்னாப் ட்ராகன் சீரீஸில் வந்து ஒரு 14 நானோமீட்டர் ப்ராசஸர் இருக்க ஒரு மொபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு, ஃபுல் பாக்ஸ் கிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரேப்பர் முதல் கொண்டு பிரிக்காமல் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர், ஒரு கேபிள், ஒரு சிம் இஜெக்டர் பின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 6500 நான் வர்ஷா மொபைல்ஸ் தான் வாங்கினேன். வர்ஷா மொபைல்ஸை பற்றி நான் பேசியே ஆகணும். இது வந்து அவங்க காசு கொடுத்து பேச சொன்னது கிடையாது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷா மொபைல்ஸில் நான் வாங்கும்போது, நான் ஒரு கஸ்டமராக பை பண்ணும்போது நான் ஒரு சில நல்ல விஷயங்கள் பார்த்தேன். அதாவது மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு சேனல் வச்சுட்ருக்காங்க, அதுலேயும் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. பட் பீஸ் வந்து சொன்ன மாதிரி அனுப்புகிறாங்க. அது ஒரு மேஜர், எல்லாருமே சொல்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. ஆனால் ப்ரைஸிங்னு ஒன்று இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோ ஒய்யோ ஒரு கடையில் 11,000 வந்து பிக்சல் 4A விற்கிறாங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 10,000 எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் பில் வந்து பெருசாக யாரும் போட்டு தரதில்ல. பட் இவங்க போட்டு கொடுத்தாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஃபோனை வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் நான் ஏன் வாங்கினேன்னா கம்ப்ளீட்டாக இந்த டிசைனுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றிட்டு இருப்பான் ரியல்மியில். அவன் வந்து 7mm மேலே இருக்குது. பட் இது வெறும் 5.2mm. இதை நான் 6500 வாங்கிட்டு இதுக்கு ஆப்வியஸ்லி டெம்பர் கிளாஸும் கிடைக்கல, பவுச்சும் கிடைக்கல. நேராக பூரிக்கா போகிறேன் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு. அங்கே இருக்கவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஃபோனில் எங்கே ப்ரோ இருக்குது பேட்ரின்னு தான் கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்லிம்மு. இது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இல்லை, நீங்கள் ஒரு டீக்கல்ல பிஸ்கெட் சாப்பிட்றீங்கன்னா, பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னா இதை விட பிஸ்கெட் வந்து திக்காக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தின்னான மொபைல். கையிலேயே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிக்சல் இருக்குது. ஸோ பிக்சலை நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பிக்சலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்லிம்மான மொபைல் தான். ஸோ இது வந்து பிக்சலோட ஸ்லிம்மாக இருக்குது. என்னடா இது, ஒன்றுமே இல்லை ப்ரோ. இதில் வெயிட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 132 கிராம் தான். ஸோ அதனால் நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப்ன்றதுனால அந்த டைமில் இதில் A to Z எல்லாமே இருக்க போகுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா இதோட ஸ்பெக்ஸை பார்த்தீங்கன்னா இது ஒரு 5.5 inches QHD AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு கார்னிங்கோட குர்லா கிளாஸ் 4 இருக்குது. பேக் வந்து அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது. சைட்லேயும் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குனாலும் உங்களுக்கு பவர் பட்டனுக்காக ஒரு சின்ன ஐடென்டிஃபை வேறு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரஃபாக மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே காஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு 7,000 வந்துடும். நம்ம வாங்கிட்டு 6500 தான். அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து சார்ஜர் வந்து 15 வாட் சார்ஜரு. அது ஒரிஜினலாக டூப்ளிகேட் ஆனால் எனக்கு தெரியாது. ஏன்னா இது பக்கா பியூர் சைனா. இது வந்து மேட் இன் சைனா, மேக் இன் சைனான்னு இல்லை, கண்ட்ரி ஆர்ஜின். அதாவது நீங்கள் அந்த இந்த ஃபோன் வந்து டியூல் சிம், ஃபிசிக்கல் டியூல் சிம்னு வந்தது. ஸோ ஃபிசிக்கல் டியூல் சிம் சைனாவில் மட்டும் ரிலீஸ் ஆன இந்த மாடல் இது என்கிட்ட இருக்கிறது. ஸோ இது வந்து சைனாவில் ரிலீஸ் ஆனதுனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யூஎஸில் ரிலீஸ் ஆயிருந்தால் ஒரு சிம் கிடச்சிருக்கோம், ஒரு மெமரி கார்டு போட்டிருக்கலாம். இதுலேயும் ஒரு சிம் மெமரி கார்டு போடலாம். அப்படி இல்லைனா 2 சிம்முமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் மெமரி கார்டு. இது வந்து ஒரு 464 GB வேரியண்ட்டு. இன்றைக்கி நான் இந்த தேதிக்கு இந்த ஃபோனை வந்து யார் வாங்குவா? 6500 கொடுத்து யார் வாங்குவா? ஒன்று செகண்டரியாக யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க, இல்லைனா ஐஃபோன் வச்சுட்ருக்கேன், எனக்கு வந்து ஒரு 6,000-7,000க்குள்ளே ஒரு ஃபோன் வேணும், அது வந்து எனக்கு ஹேங் ஆகக்கூடாது, லேக் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஆளுங்க. அதை விட்டுட்டிங்கன்னா என்ன மாதிரி அப்பாவுக்கு வாங்கி தருவாங்க. அப்படியும் இல்லையா, இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, இல்லை செகண்டரியாக வீட்டில் ஒரு ஃபோன் வேணும்ப்பா அப்படின்றவங்க மட்டும் தான் அது வாங்குவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 6,500 நம்ம வெளி மார்க்கெட்டில் நீங்கள் செகண்ட் ஹேண்டை விட்டுட்டு நீங்கள் வந்து புதுசு வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு பக்கா பிளாஸ்டிக் தான் வரும். அதுவும் AMOLED டிஸ்பிளே வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4G தான் வரும். ஆஸ் யூஷுவல் இதுவும் 4G தான்.
நீங்கள் வெளியே பார்க்குற எல்லாத்தையும் இது பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு ஒரு ஃப்ளாக்ஷிப், பழைய ஃப்ளாக்ஷிப். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா 6500 ஒரு கேமரா தாங்க வரும். 2வது கொடுத்தாலும் அது 2 மெகா பிக்சல் டெப்த் தான் கொடுப்பான். இல்லைனா மட்டமான ஏதோ ஒரு கேமரா, ஏஐ கேமரான்னு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிடுவான். பட் இதில் பக்கா ஒரு கேமரா தான். அந்த ஒரு கேமராவும் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் வரும், ஓஎஸோட இருக்குது. எனக்கு இந்த ஃபோனை பார்க்க யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக சைனா வேரியண்ட்டில் இதில் ப்ளே ஸ்டோரே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே தள்ளினா குவாட்ரி கீபேர்டு ஓப்பன் ஆகாமல் T9 கீபோர்டு ஓப்பன் ஆகுது. எங்கடா ஆப்ஸே காணும்? ஆப்ஸே இல்லை, சுத்தமாக இல்லை. மொத்தமாகவே இந்த ஃபோனில் எவ்வளோ ஆப்ஸ் திரும்ப வந்திருக்கும் நான் அன்பாக்ஸ் பண்ண இதில்? இன்னும் ஒரு 8 ஆப் இருந்தால் பெரிய விஷயங்க. அதில் கால்குலேட்டரு, அதுலேயே வந்து டயலர் வந்துடும், அதுலேயே மெசேஜர் வந்துடும். இவனோட ஓன் ஆப்புன்னு சொல்லிட்டு வெப்டியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருந்தான். ஸோ பெருசாக ஒன்றுமே இல்லை. பெரிய ஆப்புன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. சைனாக்காரன் கொடுத்து வச்சவன். கூகுள் சர்வீஸ் எதுவுமே இல்லை, எந்த ஆப்புமே இல்லை. கூகுள் சர்வீஸில் இருக்க ஒரே ஆப் ஃபோட்டோஸ் மட்டும்தான். என்ன சொல்கிறது. ஆனால் இது ஆண்ட்ராய்டு 8.0 தான் ரன் ஆகிட்டுருக்கு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த ஃபோனை டோட்டலாக இப்போ இந்த டைம் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் மாற்றிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோன் மாதிரி இந்த ஃபோனை டோட்டலாகவே மாற்றிட்டேன். ஏன்னா இதை அப்டேட் கூட பண்ண முடியாது. ஏன்னா இது பக்கா சைனான்றதுனால அவன் ஒரு ஆப் ஸ்டோர் கொடுத்து வச்சுக்கிறான். அந்த ஆப் ஸ்டோர் உள்ளேயும் போக முடியல, அதில் உள்ளே போனாலும் சைனீஸ்லேயே இருக்குது ஃபுல்லாக. நமக்கு சைனா தெரிஞ்சால் நான் ஏங்க இங்கே உட்காந்துருக்க போகிறேன், அப்படி தான் இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப இந்த ஃபோனில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப 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 இது பண்ணது அந்த ஸ்லிம்னஸ் தான். வெறும் 5.2 mm தான். அதுவும் வெயிட் பார்த்தீங்கன்னா 135 கிராம்ஸ். இதில் வந்து 2600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2600 mAh பேட்டரி எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டு. ஸோ மறக்காமல் முடிஞ்சால் இந்த ஃபோன் வாங்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வருஷ மொபைல்ஸில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட மட்டும் தான் 464 கிடைக்குது இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதோட ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.